இப்போ ரஜினியுடைய சம்பளம் வந்து ஒரு மினிமமாக 150 கோடின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிற படம்னா பிஸ்னஸ் பெருசாக இருக்கும். அப்போ அவர் மினிமமாக 200 கோடி ரூபா சம்பளம் கேட்பார். இப்போ அவருக்கு 200 கோடியை கொடுத்துட்டு கமலஹாசன் 20 கோடியாக நடிப்பார். இவரும் 200 கோடி சம்பளம் எடுத்துக்குவார். அவருடைய தயாரிப்பாக இருந்தாலும் அவர் ஒரு 200 கோடி எடுத்துக்குவார். அதுக்கடுத்து லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து மினிமமாக ஒரு 100 கோடி சம்பளம் கேட்பார். ஏன்னா கூலி படத்துக்கே அவருக்கு 50 கோடி சம்பளம், கைதி 2க்கு அவருக்கு 75 கோடி சம்பளம். ரஜினி கமல் வச்சுன்னா அதனுடைய பிஸ்னஸ் வேற லெவலில் இருக்கும். அப்போ அவர் ஒரு 100 கோடி, அப்போ 500 கோடி ரூபா அந்த 3 பேருடைய சம்பளத்துக்கே போயிடும். அப்போ அனிருத் இசைன்னு வச்சுங்க, அவர் ஒரு 20 கோடி. அப்புறம் நடிகை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 600 கோடி ரூபா லாக் ஆயிடும், இந்த சம்பளத்துக்கே போயிடும். அதுக்கப்புறம் மினிமமா ஒரு 100 கோடி ரூபா மேக்கிங்க்கு வச்சா கூட ஒரு 700 கோடி ரூபா பட்ஜெட் ஆகும் அந்த படத்துக்கு. ஏன்னா அதனால இது வந்து ஒரு பெரிய அளவுல தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். இன்னொன்று அவ்வளவு செலவு பண்ணாலும் அதை ஒரு பெரிய அளவில் அவங்களால பிஸ்னஸ் பண்ணவும் முடியும்.